வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் 24ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான், யுஎஸ் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இத பத்தி இந்த கிளாஸ்ல நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. ஸோ எப்பவும் போல கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ, அத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். ஸோ ஃபிளாஷ்பேக் வந்து ஜூன் 22, 23ஆம் தேதிக்கானது. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள்? வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா, நம்மளுடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பஸ் லான்ச்? இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் பேருந்து எங்க அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா, லடாக்ல. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் கூகுள் சேஃப்டி இன்ஜினியரிங் சென்டர் இனாகரேட்டட்? கூகுளின் பாதுகாப்பு பொறியியல் மையம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா, ஹைதராபாத். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, விச் ஆர்கனைசேஷன் லான்ச் பிரதிபா சேத்து? பிரதிபா சேத்துவை எந்த அமைப்பு தொடங்கியது அப்படின்னா, யூபிஎஸ்சி. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, ஹூ வந்த பாரிஸ் டைமண்ட் லீக் 2025? 2025 பாரிஸ் டைமண்ட் லீகை வென்றது வந்து நீரஜ் சோப்ரா. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, வேர்ல்ட் ரெயின் ஃபாரஸ்ட் டே, உலக மலை காடுகள் தினம் என்னைக்கு அப்படின்னா, நமக்கு ஜூன் 22ஆம் தேதி. அதற்கு அடுத்தது ஒலிம்பிக் தினம், சர்வதேச ஒலிம்பிக் தினம் ஜூன் 23. அதே மாதிரி யுஎன் பப்ளிக் சர்வீஸ் டே, ஐநா பொது சேவை தினமும் ஜூன் 23. சர்வதேச விதவைகள் தினம், இன்டர்நேஷனல் விடோ டேயும் நமக்கு ஜூன் 23 மக்களே. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு ஜூன் 24ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். நேத்து நமக்கு குரூப் 1க்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 7 கொஸ்டின் மட்டும் டிஸ்பியூட்டா இருக்கு. ஸோ குரூப் 1 மெயின்ஸ் வந்து யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம குரூப் 1 மெயின்ஸ்க்கு வந்து மெயின்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம் மக்களே. இந்த பேட்ச்ல வந்து நீங்க ப்ரிலிமினரி நல்லா பண்ணியிருந்தா தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு மெயின்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து நான் இப்பதான் ஆரம்பிக்க போறேன், எனக்கு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. மொத்தம் 25 டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? அதாவது ஒவ்வொரு பேப்பர், இப்ப பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 ஒவ்வொரு பேப்பரையும் வந்து 6ஆ ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். 6ஆ ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு பேப்பர் 250 250 மார்க் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வச்சு, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துரும். உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் அந்த அந்த நமக்கு அந்த ஃபார்மேட் இருக்குல்ல, அத உங்களுக்கு அனுப்பிச்சுடுவோம். நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல வந்து எழுதி நமக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பிவிட்டா வேல்யூ பண்ணி நமக்கு எல்லாமே உங்களுக்கு குடுத்துருவோம். எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப், அதாவது அந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் பிடிஎஃப்பும் தனியா உங்களுக்கு நம்ம குடுத்துருவோம். அதே மாதிரி குரூப் 1 இந்த அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் குடுப்பாங்க. ஓரியன்டேஷன் கூட நம்ம குரூப் 1 டாப்பர் ஒருத்தங்க தான் வந்து நமக்கு குடுக்க போறாங்க. 1-on-1 ரிவ்யூ இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும். இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 2த்துக்குமே பிகினர்ஸும் இது பண்ணலாம். ஆல்ரெடி செகண்ட் டைம், தேர்ட் டைம் மெயின்ஸ் கொடுக்கவும் இது பண்றான். ஸோ இது வந்து ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து பேட்ச் ஆரம்பிக்க போகுது மக்களே. இதற்கான ஃபீஸ் வந்து 9,999. ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா, இந்த பேட்ச் வந்து சீரியஸ் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு மட்டும்தான். சும்மா வந்து ஒரு டெஸ்ட் சும்மா ஜாயின் பண்ணிட்டு ஒரு 2 டெஸ்ட் மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு போறவா இருக்கவங்க தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க. முழுக்க முழுக்க உங்களுக்கு ப்ராப்பரான ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் வேணும், நீங்க வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதுல ஜாயின் பண்ணுங்க. சும்மா ஜாலிக்கு ஜாயின் பண்றவங்க தயவு செஞ்சு இதுல வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து மெயின்ஸ் சொல்லும்போது நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வந்து பர்டிகுலரா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இருக்கும். அதனால வந்து சீரியஸ் ஆஸ்பிரன்ட்ஸ் மட்டுமே ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு இந்த ஃபீஸை வந்து நீங்க ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். கம்மியான சீட்ஸ் தான் வந்து இருக்கு. கம்மியான சீட்ஸ் தான் நம்ம வந்து மொத்தமே ஃபில் பண்ண போறோம். ஏன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் இன்டெப்தா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ற மெயின்ஸ்னால. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. முதல்ல நேஷனல் நியூஸ். ஸோ நேஷனல் நியூஸ்ல வந்து விச் ஸ்டேட் லீட்ஸ் இன் த பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் வியா ஜெம்? ஜெம் வழியாக பொது கொள்முதலில் எந்த மாநிலம் முன்னிலை வகிக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல ஜெம்னா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். ஜெம்னா என்ன நமக்கு? கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். ஓகேவா? நமக்கு பேர்லயே இருக்கு. அதாவது வந்து நம்ம அரசுடைய ஆன்லைன் சந்தை. ஓகேவா? நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு ஆன்லைன் சந்தை தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெம் அப்படிங்கிறது. இந்த ஜெம் வந்து எதற்காக பயன்படுது அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து இப்ப கவர்மெண்ட்ல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகேவா? நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார் யூனிட், இப்ப நமக்கு வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் நிறைய இருக்கு. கவர்மெண்ட் சார்ந்த எல்லாத்துக்குமே வந்து நிறைய பொருள் தேவைப்படும். ஒரு பென்னு, பேப்பர்ல இருந்து எல்லாமே நமக்கு தேவைப்படும். ஓகேவா? அது எல்லாத்தையும் வந்து ஆன்லைன் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேவா? ஸோ நமக்கு ஆன்லைன்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஒரு கவர்மெண்ட் தளம் தான் வந்து இந்த
ஜெம் அப்படிங்கிற போர்ட்டல். அப்ப ஜெம் போர்ட்டல்ல வந்து கவர்மெண்ட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து இது மூலமாவே வாங்கிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஜெம் அப்படிங்கிற போர்ட்டல். இந்த ஜெம் போர்ட்டல் வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 2016. எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? ஆகஸ்ட் 2016. இது எந்த அமைச்சகத்துக்கு கீழ வரும் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழ வரும். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழ வரும். ஓகே. இதுதான் ஜெம். ஸோ இந்த ஜெம் மூலமா நான் சொன்னேன். அதாவது அரசாங்கத்துல அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டா இருக்கட்டும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே வாங்கிக்கலாம். இந்த 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 போர்ட்டல் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். எப்படி நம்ம ஒரு அமேசான், Flipkartல வந்து பொருள் வாங்குறோமோ, இந்த ஜெம் அப்படிங்கிற போர்ட்டல் யூஸ் பண்ணி அரசாங்கத்துல உள்ளவங்கள அரசாங்கத்துல உள்ள துறைகள், மாநில அரசுகள்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இதுல வந்து உத்தரப்பிரதேசம் மட்டும் எவ்வளவு ரூபாய்க்கு இதுல வாங்கியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 65,227.68 கோடிக்கு வாங்கியிருக்காங்க கடந்த 5 வருடங்கள்ல. அதாவது பினான்சியல் இயர் 2020, 21ல தொடங்கி 2024, 25 வரைக்கும் கணக்கு எடுத்தாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தை மட்டும் 65,000 கோடிக்கு மேல வந்து இந்த ஜெம் போர்ட்டல் யூஸ் பண்ணி ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. கொள்முதல் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அரசாங்கத்திற்காக. அப்போ நமக்கு வந்து இந்த ஜெம் போர்ட்டல்லாம் என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த எப்ப ஆரம்பிச்சாங்க, எதற்கானது, யார் டாப்ல இருக்கா அப்படின்னா யூபி அப்படிங்கிறதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம். இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே சண்டையா இருக்கு. அந்த சண்டையில என்னென்ன அந்த சில இடங்கள் வந்து நம்ம முக்கியம். இது வந்து யூபிஎஸ்சில வந்து இந்த ட்ரெண்ட் எல்லாம் முன்னாடியே உள்ள ட்ரெண்ட். என்ன அப்படின்னா, ஏதாவது இப்போ கூட எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இப்ப சில பிளேசஸ் வந்து நமக்கு வந்து அடிக்கடி செய்திகள்ல வருது அப்படின்னா, அந்த அந்த பிளேஸ குடுத்துட்டு அந்த ஒரு கண்ட்ரி குடுத்துருப்பாங்க. இது கரெக்ட்டா இல்லையா? இல்ல இது எந்த கண்ட்ரில இருக்கு? எந்த நாட்டுல இருக்கு? அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து அ அதாவது இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இடம் முக்கியமா பேசப்பட்டுட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபோர்டோ, நாட்டன்ஸ் அண்ட் எஸ்ஃபாகான். ஓகேவா? ஃபோர்டோ, நடான்ஸ் மற்றும் எஸ்ஃபாகான் வந்து ஆர் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் வேர் இட் இஸ் லொகேட்டட். ஆகிய இடங்கள் சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்டன. அது எங்க அமைந்துள்ளது அப்படின்னு. இந்த மாதிரி தான் கேள்வி இருக்கும் டைரக்ட்டாவே. ஓகேவா? ஸோ இந்த இந்த இது எங்க உள்ள இடம் அப்படின்னா, ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸ். ஓகேவா? ஈரானுடைய அணுத்தளங்கள் தான் இந்த ஃபார்டோ, நட்டான்ஸ், எஸ்வா. இப்ப நமக்கு வந்து கூடங்குளம், கல்பாக்கம்லாம் இருக்குல்ல. அதே மாரி இந்த 3 இடமும் வந்து ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸ். ஏன் வந்து இத இப்ப செய்திகள்ல வந்துச்சு அப்படின்னா, அமெரிக்காக்காரன் இருக்கான்ல, அமெரிக்காக்காரன் என்ன பண்றான், டைரக்ட்டா அவங்களுடைய நியூக்ளியர் சைட்ட அட்டாக் பண்றான். ஓகேவா? ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துட்டு இருந்து, ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும், இஸ்ரேல் பக்கம் வந்து யுஎஸ்ஏ இருந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, யுஎஸ்ஏ வந்து ஈரான அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேவா? எந்த இடத்தெல்லாம் ஃபார்டோ, நட்டான்ஸ், எஸ்ஃபாகன் எங்க இருக்கு அப்படின்னா, ஈரான் இருக்கு. ஓகேவா? இந்த அட்டாக் பண்றதுக்கான அந்த அட்டாக் பண்றதுக்கான ஆபரேஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர். அப்போ ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படிங்கிறது யாருடையது அப்படின்னா அமெரிக்கா. அமெரிக்கா வந்து ஈரானை தாக்கக்கூடிய அந்த ஆபரேஷனுக்கு பேர் தான் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர். ஓகேவா? சோ இவன் ஈரான் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? என்னவா இருந்தாலும் நீ வந்து அடிச்ச அப்படின்னா நான் திரும்ப அடிப்பேன். ஓகேவா? அதாவது திரும்ப இவங்களும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. சோ ஈரான் என்ன பண்றான் அப்படின்னா, கத்தார் இருக்குல்ல, கத்தார்ல வந்து அமெரிக்காவுடைய ஒரு ஒரு மிலிட்டரி பேஸ் இருக்கு. ஓகேவா? அமெரிக்காவுடைய ஒரு மிலிட்டரி பேஸ் இருக்கு. அதனுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா, அல் உதெய்த் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அவங்களுடைய ஒரு தளம் அங்க இருக்கு. இந்த கத்தார்ல இருக்கக்கூடிய அல் உதெய்த் பேஸ் வந்து அமெரிக்காவுடையது. இந்த தளத்தின் மேல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆபரேஷனுக்கு இவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த ஆபரேஷனுடைய பேர் என்ன அப்படின்னா, பஷரத் பஷரத் அல் ஃபாத் அப்படிங்கிறதா வந்து ஈரான் வச்சிருக்க பேர். அப்போ அமெரிக்கா வந்து ஈரானை அடிக்கிறதுக்கு பேரு ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர். அந்த 3 நியூக்ளியர் சைட்ஸ ஈரான் வந்து கத்தார்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய அல் உதேத் பேஸ் அடிக்கிறதுக்கான ஆபரேஷன் பேர் வந்து பஷாரத் அல்ஃபத் அப்படிங்கிறது. ஓகே, பஷாரத் அல்ஃபத்னா வெற்றி, அதாவது வெற்றியின் ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம். ஓகேவா? ஸோ யுஎஸ்ஏ, இஸ்ரேல் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரூ ப்ராமிஸ் பார்த்தோம். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது அவார்டு. இன்னைக்கு யாருக்கு என்ன அவார்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா, ஜென்ரலாவே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்குன்னு வந்துட்டாலும் யூபிஎஸ்சியா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், ரயில்வேயா இருக்கட்டும், எல்லாரும் எல்லா கோச்சிங் இன்ஸ்டியூட்டா இருக்கட்டும், எந்த ஒரு டாப்பர்ஸா இருக்கட்டும், சஜஸ்ட் பண்ற ஒரு நியூஸ் பேப்பர் என்ன அப்படின்னா, ஹிந்து நியூஸ் பேப்பர் படிங்க. இங்கிலீஷ்ல, ஏதாவது இங்கிலீஷ்ல படிச்சீங்க அப்படின்னா
தி ஹிந்து நியூஸ் பேப்பர் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹிந்து நியூஸ் பேப்பருக்கு தான் வந்து சாம்பியன் ஆஃப் த டிஜிட்டல் மீடியா அவார்ட்ஸ் 2025 அப்படிங்கிற அவார்ட் கிடைச்சு தி ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பருக்கு. இந்த நியூஸ் பேப்பர் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேள்விக்கிட்ட கண்டிப்பா இல்லை சார். ஏன்னா நம்ம வந்து டெய்லி நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். அந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னாலும் தெரியும். இங்க இருக்கா இல்லை அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி படிச்சது அங்க வச்சுட்டேன். ஸோ என்ன அப்படின்னா வந்து ஹிந்து நியூஸ் பேப்பருக்கு அந்த இதுல தி ஹிந்துன்னு போட்டது கீழேயே சின்ஸ் 1878ன்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? வருடம் ரொம்ப முக்கிய மக்களே. 1878ல தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 20 எக்ஸாக்டா டேட் சொல்லணும்னா 20 செப்டம்பர் 1878ல தி ஹிந்து அப்படிங்கிற பேப்பர் ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து சென்னை பேஸ் தான். ஓகே, ஹெட் குவார்டர்ஸ் எல்லாமே சென்னை. இதுல வந்து யார் ஆரம்பிச்சது அப்படின்னா ஜி சுப்பிரமணியர், ஜிஎஸ் ஐயர். ஓகேவா? ஸோ இதுவும் முக்கியமானது தி ஹிந்து நியூஸ் பேப்பர். ஓகேவா? அதே மாதிரி நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சார் உங்க வீடியோ மட்டும் பார்த்தா போதுமா, நியூஸ் பேப்பர் படிக்க வேண்டாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வீடியோ வந்து எக்ஸாம் ரிலேட்டட் எல்லாமே இருக்கும். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். நீங்க என்னதான் நம்ம வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்தாலும் சரி, நம்ம கிட்ட மெட்டீரியல் வாங்கினாலும் சரி, நியூஸ் பேப்பருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதாவது ஏன் நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு 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 அந்த ஃபாஸ்டா ரீட் பண்றதுக்கான அந்த எபிலிட்டி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த ரீடிங் வந்து வாசிக்கிறது வந்து ஃபாஸ்ட் ஆகும். வாசிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸி ஆகும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வாட்டி குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் வந்து கிட்டத்தட்ட எத்தனை 156 பேஜா. ஸோ அவ்வளோ பேஜும் வாசிக்கணும்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது ட்ரெயின் ஆகணும். நம்ம வாசிச்சு நம்ம ட்ரெயின் ஆக போறது இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கிறது இதுல தான் ட்ரெயின் ஆகணும். நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து நம்ம தாண்டி, அதாவது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி உங்க இருக்கக்கூடிய ஏரியால, இப்ப சேலத்துல இருக்கீங்கன்னா சேலத்துல என்ன நடக்குது, மதுரையில இருக்கீங்கன்னா மதுரையில என்ன, அதெல்லாம் நம்ம நியூஸ்ல கவர் பண்ண மாட்டோம். அதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நியூஸ் பேப்பருங்க சும்மா படிங்க. மற்றபடி நோட்ஸ் எல்லாம் அதுல இருந்து எடுக்க வேண்டாம். நம்ம நோட்ஸே தாராளம் போதும். ஓகேவா? அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, which organization won the digital payments award 2024-2025? 2024-25 ஆண்டுக்கான டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் விருதை வென்ற அமைப்பு எது அப்படின்னா ஐபிபிபி. அது என்ன ஐபிபிபி அப்படின்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க். இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். இந்த அவார்டு வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ், அதாவது நிதித்துறை அமைச்சகம், மத்திய அரசுல நிர்மலா சீதாராமன் அவங்களுடையது. ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ். அதே மாதிரி இந்த ஐபிபிபி அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் கீழே வரக்கூடியது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே வரும். ஓகேவா? இந்த ஐபிபிபி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 1, 2018 ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அதுக்கு தான் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அவார்டு அப்படிங்கிற அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா who is the first Asian to take 150 wickets in சேனா countries? சேனா நாடுகளில் 150 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆசிரியர் இல்ல, இது ஆசிரியர். முதல்ல சேனானா என்ன? சேனானா ரொம்ப சிம்பிள் மக்களே. எஸ்னா சவுத் ஆப்பிரிக்கா, ஈனா இங்கிலாந்து, என்னா நியூசிலாந்து, ஏனா ஆஸ்திரேலியா. இந்த 4 நாடுகளுக்கு இந்த 4 நாடுகள்ல வந்து 4 நாடுகள் சேர்த்து இந்த டீம் கூட அதிகமான விக்கெட், அதாவது 150 விக்கெட் எடுத்த முதல் ஆசிரியர் யார் அப்படின்னா நன் அதர் தன் ஜஸ்பிரித் பும்ரா. ஓகே, இப்ப இந்தியாவும் இங்கிலாண்டும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. நமக்கு டெண்டுல்கர் ஆண்டர்சன் டிராஃபின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்காங்களா. அதுல ஃபர்ஸ்ட் கிட்ட டே 4 முடிஞ்சு நினைக்கிறேன். ரிஷப் பண்ட் செஞ்சுரி, கேஎல் ராகுல் செஞ்சுரி. இனி அடுத்து அவங்க கிட்ட 430 சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு விக்கெட்டும் விழல. இனி நெக்ஸ்ட் டே இன்னைக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியா ஜெயிச்சிரும் நம்புவோம். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேர் வில் த 12th வேர்ல்டு பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் பி ஹெல்ட்? 12வது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா நியூ டெல்லியில. இப்போ இல்ல, நமக்கு செப்டம்பர் அக்டோபர் வாக்குல இந்த போட்டி நடைபெறும் மக்களே. இந்த போட்டியினுடைய சின்னத்தை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியினுடைய சின்னத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா விராஜ். விராட் கோலி இல்ல, இது விராஜ். விராஜ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு யானை, ஒரு குட்டி யானை, யங் எலிஃபண்ட். ஓகேவா? விராஜ் அப்படிங்கிற ஒரு யங் எலிஃபண்ட். இதனுடைய மேஸ்காட்னா சின்னம், இந்த போட்டியினுடைய சின்னம். ஓகேவா? உலக அளவிலான பாரா அத்லெட்டிக் போட்டி. நமக்கு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம் 2024ல பாரா ஒலிம்பிக் போட்டி, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி பாரிஸ் நடைபெற்றது. அதுல இந்தியா பயங்கரமா பண்ணாங்க. இந்தியா வந்து ஓவரால் எத்தனாவது ரேங்க் எடுத்தாங்க? 18வது ரேங்க் எடுத்தாங்க அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதே மாதிரி இந்தியாவுடைய அந்த பாரா ஒலிம்பிக் கமிட்டி, அதாவது இந்த பாரா ஒலிம்பிக் கமிட்டியுடைய சேர்மேன் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேவேந்திர ஜஜாரியா. தேவேந்திர ஜஜாரியா. ஓகேவா? இந்த தேவேந்திர ஜஜாரியா அப்படிங்கிறவர் வந்து ஜாவலின் த்ரோ, ஈட்டி எறிதல் வீரர், ஜாவலின் த்ரோ பிளேயரு. இவர் தான் வந்து இப்போ இதுக்கு இந்த பாரா ஒலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடென்டா இருக்காரு அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் யாரெல்லாம் வேணுமோ நீங்க தாராளமா வந்து இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க வந்து இந்த பிடிஎஃப் வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ யூனிட் 8 மெட்டீரியல்ல பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 8 மெட்டீரியல்ல வந்து உங்களுக்கு வந்து 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கும். 500 திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷன். இது போக யூனிட் 8க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 3 வருஷத்துக்கான பிடிஎஃப் இருக்கும். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 2024 இருந்து மே 2025 வரைக்கும் பிடிஎஃப் இருக்கும். இந்த ரெண்டும் சேர்த்து வாங்குறவங்க 1099 இதே நம்பருக்கு ஜிபே இல்ல போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் தினமோர் திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து நன்னில மகளிர் நில உடைமை திட்டம். இந்த திட்டம் யாருக்கானது அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுறேன். அதாவது எஸ்சி எஸ்டி பட்டியலின மற்றும் பழங்குடியின மகளிரை வந்து நில அதிபர்கள் ஆக்கணும், லேண்ட் ஓனர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம். யார லேண்ட் ஓனர் ஆக்கணும்? எஸ்சி எஸ்டி விமனை. ஓகேவா? இதற்கு வந்து சில கிரைட்டீரியா இருக்கு. அவங்களுடைய வயசு வந்து 18 to 55 இருக்கணும். அவங்க விவசாயத்துல ஈடுபட்டிருக்கணும். அவங்களுக்குன்னு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கக்கூடாது. அவங்களுடைய ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய்க்கு உள்ளதா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 50% மானியம் அல்லது 5 லட்சம் ரூபாய் கேஷா கொடுப்பாங்க. இதுல வந்து யாருடைய பேர்ல நிலம் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா குடும்பத்துல உள்ள அந்த பெண்ணுடைய பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். 18 to 55 ஏஜ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து கமெண்டிவ் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்வி, எக்ஸ்ரே எக்ஸ் கதிர்களை வந்து யார் கண்டுபிடிச்சார் அப்படின்னா ரான்ஜன். ஓகேவா? இதான் சரியான விட. இன்னைக்கான கேள்வி, globally wetlands are conserved with the designation of dash which was signed in Iran 1971. ஈரானில் 1971 கையெழுத்திடப்பட்டு டேஷ் பேருடன் ஈரநிலங்கள் உலக அளவில் பாதுகாக்கப்படுகின்றன. அதாவது இதுக்கான ஆன்சர் என்ன? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ராம்சார் சைட்ஸ், தேசிய பூங்காக்கள் நேஷனல் பார்க்ஸ், சாங்சுரி சரணாலயங்கள், மெகா பயோடைவர்சிட்டி சென்டர்ஸ், மெகா பல்லுயிர் மையங்கள். என்ன ஆன்சர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அதே மாதிரி சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. இந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலே வந்துடும். இதுல டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதையும் அட்டன் பண்ணுங்க. இது போக உங்களுக்கு டெய்லி ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். தினமணி நியூஸ் பேப்பருக்கான கிளிப்பிங்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன் அப்டேட்ஸ், ஏதாவது பேட்ச் டீடைல்ஸ், ஸ்கெடியூல், ஆஃபர் எல்லாமே இதுல அப்டேட் பண்ணுவோம். அதனால மறக்காம இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. நெக்ஸ்ட் இவங்க நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. விச் ஸ்டேட் லீட்ஸ் இன் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் வியா ஜெம்? ஜெம் வழியாக பொது கொள்முதலில் எந்த மாநிலம் முன்னிலை வைக்கிறது அப்படின்னா உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, ஃபோர்டோ நட்டான்ஸ் இஸ்ஃபாகன், இந்த இடம்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸ். அடுத்தது வந்து விச் கண்ட்ரி லான்ச் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர்? மிட்நைட் ஹேமர் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கா. அடுத்தது வந்து சாம்பியன் ஆஃப் அந்த டிஜிட்டல் மீடியா அவார்டு வந்து தி ஹிந்து நியூஸ் பேப்பர் தான் வாங்குச்சு. அடுத்தது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அவார்டு வந்து ஐபிபிபி, இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க். ஓகேவா? அடுத்து 150 விக்கெட் சேனா கண்ட்ரில எடுத்தது யார் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா. அதுக்கடுத்து 12வது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்க நடைபெற போகுது அப்படின்னா நியூ டெல்லி. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளன் எல்லாமே. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.